இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் தவக்காலத்தின் 3ஆம் வாரத்தில் இருக்கின்றோம். இன்றைய 2 வாசகங்களும் திருச்சட்டத்தை பற்றியே நமக்கு எடுத்து கூறுகின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு மக்களுக்கு போதிக்கும் பொழுது, கடவுளின் கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிக சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கின்றவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்று சொல்கின்றார். அதாவது, போதிப்பவரோ அல்லது சொல்பவரோ அல்ல பெரியவர்கள், மாறாக போதித்ததை வாழ்ந்து காட்ட வேண்டும், சொன்னதை செய்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவர் பெரிய மனிதராக மாறுகிறார் என்று கூறுகிறார். இறைமகன் இயேசு எதை போதித்தாரோ அதையே வாழவும் செய்தார் என்றே சொல்ல வேண்டும். திருச்சட்டத்தை நிறைவேற்றவே எல்லாம் நிறைவேறிற்று என்று இயேசு சிலுவையில் உயிர் கொடுக்கும் போது மாபரன் இயேசு வாழ்ந்து காட்டியதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது ஒரு மாறா பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. எனவே இந்த மாறிவரும் உலகில் சட்டம் ஒழுங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்து வந்தோம் என்றால் நாம் அழிவை நோக்கியே செல்ல வேண்டும். நாம் சட்டதிட்டங்களை கடைபிடிப்பதன் வழியாக நமது அடுத்த தலைமுறையினருக்கு நாம் பாடமாவோம்.